உடல் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். சொல்லுங்க. மோகன்தாஸ் சென்னையிலேருந்து கால் பண்றேன் சார். சக்தி சிவம் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட படங்கள் வந்து சத்யராஜ் சார் காம்போல பார்க்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு ஹாப்பி ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அவரோட நிறைய படங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆரம்ப கட்டங்கள்ல என்னமா கண்ணு, அப்புறம் இங்கிலீஷ்காரன், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அந்த ஒரு காம்பினேஷனே வந்து தியேட்டர்ல சிரிக்கிறத விட இப்ப நீங்க அந்த மூவி எந்த சேனல்ல போட்டாலுமே நான் அவ்வளோ ரசிக்கிறோம், அவ்வளோ விரும்பி பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு வர படங்களை விட அன்னைக்கு உங்களோட காமெடி ட்ராக்லாம் அவ்வளோ ஈஸியா எல்லாருக்கும் பிடிக்கும். அது மாதிரியான ஒரு ட்ராக்லாம் நீங்க அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருப்பீங்க. இப்ப எனக்கு நெக்ஸ்ட் உங்க படங்கள் எப்ப சார் வரும்? இப்போ ஜாலியோ ஜிம்கான நீங்கள் யூடியூப்பில் ஜாலியோ ஜிம்கான ட்ரெய்லர்னு போடுங்க. அந்த ட்ரெய்லர் பாருங்கள். இப்போ வந்து ஒரு 18 காமெடியன்ஸ் நடிச்சிருக்காங்க. பிரபுதேவா தான் லீட் ரோல் நடிச்சிருக்காரு ஜாலியோ ஜிம்கானான்னு. நீங்கள் தயவு செஞ்சு உடனடியாக யூடியூப் இந்த ஃபோனை கட் பண்ண உடனே யூடியூப் ஆன் பண்ணி ஜாலியோ ஜிம்கான ட்ரெய்லர் பாருங்கள். அதான் என்னோடய நெக்ஸ்ட் வெஞ்சர். அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது படம். நீங்கள் நினைக்கிற எல்லாமே ஃபுல் ஃபன், ஃபுல் காமெடி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு விட்டு சிரிக்கலாம் ஃபேமிலியோட. அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா பார்க்குறோம் சார். இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும். இன்னும் நிறைய படங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம் சார். நல்ல நிறைய காமெடி படங்கள். ஏன்னா மக்களுக்கு இப்போ வந்து எல்லாமே ஒரு ஆக்ஷன் ட்ராமாவா போயிட்டு இருக்காங்க. எல்லாமே அதிரடி ஆக்ஷனாவே போயிட்டு இருக்காங்க. ஆமாஜி, இப்போ எந்த படம் எடுத்தாலும் ஜாதி பிரச்சனை, வெட்டுக்குத்து, இதுதான் போயிட்டுருக்கு ஜி. அவங்க தேட்டருக்கு வர்றவங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் எல்லாத்தையும் பிரச்சனைகளை மறந்து ஜாலியாக ஒரு படம் பண்ணுன்றது தான் நம்ம ஸ்டைலே தான். அது இந்த படத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ப்ரொடியூசரே ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணார். யூ லவ் த மூவி, யூ மஸ்ட் வாட்ச் ப்ளீஸ். ஓகே சார், ஓகே சார், கங்க்ராட்ஸ் சார், கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. எப்படி இருந்தது சக்தி சிதம்பரத்தோட பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு? சக்தி சார் வந்து நான் வந்து இவ்வளோ குண்டா இருக்காங்களே, எப்படி வந்து இவ்வளோ இஸ் வெரி ஆக்டிவ், 100 times ஆக்டிவ் தன் மீ. நான் நினைப்பேன் நான் தான் ரொம்ப ஆக்டிவான ஆளு அப்படி நினைப்பேன். என்னை விட ரொம்ப ஆக்டிவ். அதனால் இஸ் வெரி ஜாலி அண்ட் ஃபன். சார்கிட்ட சாரோட வெற்றிக்கு என்ன காரணம்? சார் வந்து நாகர்கோவில் பக்கத்தில் வள்ளியூர்லேருந்து பாம்பேக்கு போய் ஒரு பெரிய பில்டர் ஆகி இன்னைக்கு அவங்க டிரான்ஸ் இந்தியா மீடியானாலே அந்த போர்டு வச்ச உடனே பிஸ்னஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ஸோ ஒரு விஐபி. எனக்கு நம்ம ரெகுலராக ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணுறதை விட ஒரு விஐபி. இவரோட வெற்றிக்கு என்ன காரணம்னு நான் அனலைஸ் பண்ணுவேன். அப்போது பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தெரியுது உழைப்பு தான். உழைச்சிக்கிட்டே இருப்பார். என்கிட்ட அவர் சொல்லுவார், அவரோட தாரக மந்திரம் என்னென்னா, சக்தி சிதம்பரம் உங்களோட திறமையோட உங்கள் உழைப்பு தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவார். உழைச்சிக்கிட்டே இருக்கவே தோக்கவே மாட்டான் அப்படிங்கிறது அவரோட சக்ஸஸ் ஃபார்முலாவே. நீ உழைச்சிக்கிட்டே இரு. நீங்கள் உலகத்தில் பாருங்க, பெரிய அறிவாளிகள் ஃபைனான்சியல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது இல்லை. அவங்களாம் பெரிய கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க, எல்லாம் ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ்ன்னு பாருங்க யாரும் பெரிய அறிவாளிகளாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க தே மைட் பி வெரி ரிச். அதனால் ஐ யூஸ் டு ஃபீல் வந்து ஹார்ட் ஒர்க் இஸ் அ லக். நம்ம எல்லாம் லக்னு சொல்கிறோம்ல, ஐ யூஸ் டு ஃபீல் ஹார்ட் ஒர்க் இஸ் கால்ட் அஸ் அ லக். இப்போ நான் வந்து எங்கள் ஊருங்கிற சின்ன கிராமம். இப்போ யாவோட படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே இருக்காங்க. பிரபாகர், கதிரவன், சந்திரன், அது நான் 3 பேருமே கிளாஸ்மேட்டு. 2 பேரும் என்கிட்ட தான் வேலை பார்க்குறாங்க. பிரபாகரும் கதிரவனும். நான், சந்திரன், கதிரவன் 3 பேரும் ஒரே ஃபேமிலி ஸ்டேட்டஸ் உள்ள, எக்கனாமிக்கலி we are almost சேம். படிக்கும்போது பிரபாகர் எங்களை விட கொஞ்சம் வசதியான பையன். அப்பா வந்து he was in abroad. அப்போ நாங்கள் படிக்கும்போது அப்போவுமே ரொம்ப ஸ்டைலாக வருவான். நிறைய செயின் போட்டிருப்பான். அந்த அவனுக்கு பேர் கருத்த கமல் வச்சிருப்போம். கருத்த கமல் யூஸ் டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தோஸ். நாங்கள் வந்து காலேஜில் படிக்கும்போது வருத்தம் தெரியுது உங்களுக்கு, அவர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லும் போது ஒரு ஏக்கம் இருக்கு. இன்னொன்று சார், இப்போ நம்ம ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் எல்லாருமே கூட வச்சுக்க, ஆனால் இவர் எல்லாரையும் கூட வச்சிருக்காரு. அவங்கவுங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து அது ஒரு நல்ல பாசிட்டிவ் பாராட்டப்பட வேண்டிய ஒரு கெஸ்டர். வணக்கம் சார். சித்ரா சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் சங்கர் பாலக்கோடு சார். உங்க டூரிங் டாக்ஸில எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கேன் சார். நான் தெரியும் சார். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன் சார் கொஸ்டின். சார், நீங்க கமல் சாரை வச்சு சூரசம்ஹாரம் படம் எடுத்தீங்கன்னா
அந்த படம் அப்ப கமர்ஷியலாம ஹிட் ஆயிடுச்சு. ஆமாம் லாங் கேப்க்கு அப்புறம் இப்ப பெரிய தம்பி படம் டைரக்ஷன் பண்ணீங்க. ஆமாம். ஏன் சார் இடையில அப்புறம் எதுவும் டைரக்ஷன் பண்ணல? இல்லையா, இடையில வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தொடர்ந்து நாமளே டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் என்னுடைய அடுத்த படம் சூரசமரத்து அடுத்த படமே பார்த்தீங்கன்னா சத்யராஜ் நடிச்ச சின்னப்பதாஸ். ஓகே ஓகே ஆமாங்க. ஃப்ரெண்டான சிவி ராஜேந்திரன் டைரக்ட் பண்ணார். இப்படி நம்ம கம்பெனியை பொறுத்தவரைக்கும் நம்ம கம்பெனி அப்படின்றதுனால நாமளே டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மற்ற நண்பர்கள் தொடர்ந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த கேப்பு. சார் சக்தி சிதம்பரம் சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நீங்க என்னம்மா கண்ணு ஃபர்ஸ்ட் படம் சத்யராஜ் சார்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க சார். ஆமாம் சார். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 5 படம் சத்யராஜ் சார் வடிவேல் காம்பினேஷன்ல வந்து நீங்க டைரக்ஷன் பண்ணீங்க. சார் எப்படிங்க சார் அவங்க கூட உங்களுக்கு ஒரு எப்படி ஒத்துழைப்பு கிடைக்குது? எப்படிங்க சார் தொடர்ந்து 5 படம் எப்படிங்க சார் டைரக்ஷன் பண்ணீங்க? அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, இப்போ சத்யராஜ் சார் வச்சு படம் பண்ணுறது ஒரு ஹிட்டு. இப்போ சத்யராஜ் சார் என்னம்மா கண்டு சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வர்ற ப்ரொடியூசர் எல்லாமே சாரோட காம்பினேஷன் சத்யராஜ் சக்தி சிதம்பரம் அப்படி போட்டு வர்ற எல்லாருமே அப்படி தான் வந்தாங்க. சார் நமக்கும் அவர் நல்ல ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஹீரோ. ரொம்ப கதை கூட கேட்குமே. கோவை பிரதேசத்தில் நான் கதை சொல்கிறேன்னு கெஞ்சி கதறி சார் தயவு செஞ்சு கதை கேளுங்க அப்படின்லாம் நமீதாக்கெல்லாம் போய் கதை சொல்கிறேன். அது இவர் கேட்க மாட்டேன்றாரு. தலைவா அதெல்லாம் ஷூட்டிங்கில் பார்த்துக்கலாம், நீங்கள் கதை கரெக்டாக பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்தார். அதனால் ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் வடிவேலோட தீவிர ஃபேன் நான். அப்போ நான் என்னம்மா கண்ணு பண்ணும்போது அவர் பெரிய வளர்ச்சி கிடையாது. என்னம்மா கண்ணில் வந்து அப்போ தான் வளர்கிற டைம் வந்து அதில் ஒரு டூயல் ரோல் பண்ணோம். டெலக்ஸ் பாண்டியன் செட்டப் செல்லப்பான்னு சொல்லி இது. அதுலேருந்து எனக்கு அவர் வடிவேல் செம்மையை செட் ஆகிட்டார். ஒரு இதுதானே, ஒரு காம்போ தானே அது. டைலாக் சொல்லி கொடுக்குறது, அவர் பயங்கரமாக சிரிப்பார் நான் சொல்கிறத பார்த்து. எனக்கு வடிவேலை வச்சு டைரக்ட் பண்ணும்போது கர்ச்சிப்பு வாயில் வச்சுட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சிரித்தா எல்லோரும் சிரிச்சிருவாங்கன்ட்டு இந்த கேமரா பக்கத்தில் இருந்துட்டு அந்த கோவை பிரதேசில் அந்த தண்ணி கீழேருந்து வரும்ல, அது நான் தான் கீழே படுத்துட்டு தண்ணி அடித்தது. அவர் மூஞ்சில் தண்ணி அடிக்கல, கேமரா லோ ஆங்கிள் இருக்கும். நான் படுத்துட்டு அந்த வாட்டர் பாக்கெட்டை வச்சு மேலே அடித்தேன். அவர் எக்ஸ்பிரஷன் பார்த்து நானே சிரிச்சுட்டா அவரும் சிரித்து பேட்டை கீழே போட்டார். 6-7 டேக் ஆச்சு. சார் இன்னும் ஒன் கொஸ்டின் சார். சொல்லுங்க சார், கேளுங்க சார். மகா நடிகன் படத்தில் சத்யராஜ் சார் நடிக்கும்போது அவர் ஒரு ஆக்டரா நடிப்பாருங்க சார். அவர் அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், விஜயகாந்த், அஜித் சார் எல்லாம் இமிட்டேட் பண்ணி மிமிக்ரி பண்ணுவாதாங்க சார் ஒரு ஷூட்டிங் இதில். அப்போ அந்த சீன் எல்லாம் கொஞ்சம் இது ரஜினி சார் இமிட்டேட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஒரு பேச்சு பொருளாக வந்ததுங்க சார். அது எப்படிங்க சார், அது எதிர்ப்பு ஏதாவது வந்துச்சாங்க சார் அந்த சீன் எடுக்கும்போது? சீன் எடுக்கும்போதெல்லாம் எதிர்ப்பு வரல. சாரை நடிச்சிருந்தாரு, எடுக்கும்போது எதிர்ப்பு வரல. விஜயகாந்த் சார் எனக்கு நல்ல பழக்கம். அதில் ஒரு டைலாக் வந்து தெலுங்கில் பேசுவார். சத்யராஜ் சார் வந்து வாழ்க தமிழ் வெல்க தமிழ் ரே நைனா கார் பண்டிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் டக்குன்னு பேசுவார். இது வந்து விஜயகாந்த் சாரை தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோன்ட்டு வெளியில் பயங்கர பரவி அது கேப்டன் வரைக்குமே நியூஸ் போய் நான் ஒரு டப்பிங் பரணி ஸ்டுடியோவில் டப்பிங் போய்ட்டுருந்தேன். அவர் எதிரில் வந்தார், பார்த்தோன்னே பம்முற அப்படி கூட்டார். உண்மை சொல்லு, நீ எழுதுனியா இல்லை சத்யராஜ் சொன்னாரா? சத்யராஜ் சார் தாங்க சொன்னாருண்ணா. சத்யராஜ் சட்டை கேட்டால் நான் தான் எழுதுனேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் ஜாலியாக எடுத்துக்கிட்டார். அவர் ஓகே அப்படின்ட்டு. அவர் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். அவர் எடுத்துக்கல. ஏன்னா இது அந்த செகண்டுக்கு ஒரு ஃபன் பண்ணுறமே தவிர மோட்டிவேஷன்லாம் வந்து நம்ம ஒரு எம்ஜிஆர்னு இப்போ பேட்டியில் சொல்லியிருக்கோம். அந்தளவுக்கு அவர் மேலே மரியாதை இருக்குது. அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபன் அவ்வளோதான். அப்படி அந்த படமே வந்து ஃபுல் பேரடி தான். அது முகமது பின் துக்ளக்கு அப்புறம் நான் நினச்சது வந்து ஃபுல்லாக ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் பண்ணது. எல்லாரையும் வச்சு செஞ்சுருப்போம். எல்லாரையும் இந்த வாக்கிங் போகிறது, சுகர் அதிகமாக இருக்குன்னு வாக்கிங் போகிறான்றது, அந்த நடைப்பயணத்தெல்லாம் கிண்டல் பண்ணியிருப்போம். ஒருத்தர் விடாமல் செஞ்சுருப்போம். அதனால எல்லாருமே யாரும் கோவப்பட முடியாதுல்ல. நீங்கள் ஒருத்தரை பர்டிகுலராக தாக்குனீங்கன்னா ஆப்போசிட் கோவப்படலாம். நீங்கள் எல்லாரையும் ரவுண்டாக வச்சு செஞ்சீங்கன்னு வைங்களேன், அவரையும் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு தப்பிச்சு வேண்டிடலாம். அந்த இதில் தான் பண்ணோம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். சித்ரா சார், தேங்க்யூ சார். இதில் உங்க கூட நான் வரேன் சார் வீடியோ காலில்.
ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி நன்றி. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி சாம்னா வந்து சத்யராஜ் தான். நீங்கள் பல படங்கள் டைரக்ட் பண்ணாலும் டைரக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச படம்னா என்னம்மா கண்ணு தான். ஆனால் அந்த கதையை நீங்கள் முதல்ல சத்யராஜுக்காக எழுதலை இல்லையா? அந்த கதை ஃபஸ்ட்டு வந்து அஜித் சாருக்கு எழுதுனதான். அஜித் சாருக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து மன்மதன். டைட்டில் மன்மதன் வச்சு அப்பவே வச்சிட்டிங்க. ஆமாம்மா. இதில் வந்து சத்யராஜ் வந்து காரில் சுற்றிட்டு இருப்பார் பொண்ணுங்களை தேடி, அஜித் வந்து பைக்கில் சுற்றிட்டு இருப்பார். மன்மதன் வச்சு இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து உமனேஸ்வர், அவர் ஒரு பொண்ணை வீட்டில் வந்து தங்க வைப்பார். அந்த பொண்ணு தப்பாகவே நினச்சிட்டு இருக்கோம். பட் இவர் வந்து ஒரு ஜென்யூனான ஆள் அப்படிங்கிறத வச்சு அஜித் சார் அப்போ நெருங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது அப்போ அவர் பீக்கு வாலிகிலே அப்படி பயங்கர பீக்கில் போய்ட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம ஒரு 2 மாதம் பார்ப்பேன் சார். நான் ஒரு 2 மாதம் ஒரு கதைக்காக ஒரு மூவ்மெண்ட் பண்ணுவோம்ல, சரி ரூட்டை மாற்றி ட்ரை பண்ணுவோன்ட்டு அந்த கதையை கொஞ்சம் அப்போ சொல்லாமலே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சொல்லாமலே ரிலீஸ் ஆனோடனே அப்படியே லிவிங்ஸ்டனுக்காக கொஞ்சம் கலர் மாற்றுறேன். லிவிங்ஸ்டன் இந்த கதையை பண்ணால் எப்படி இருக்குன்ட்டு லிவிக்கிட்ட போய் சொல்லிட்டேன். அவர் சூப்பராக இருக்குன்ட்டு அதுக்கு ப்ரொடியூசர் தேடியாளர் அந்த டைம் கொஞ்சம் செட் ஆகலை. அப்போ வந்து நம்ம சீமான் வந்து நல்ல ஃப்ரெண்டு. அப்போ சீமானோட ஷூட்டிங்கு வீரநடை போயிருக்கேன். அப்போ சத்யராஜ் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே அது டிலே ஆகிட்டுருக்கு, இது அப்படியே சத்யராஜ் சாருக்கு மாற்றுறேன். அப்போ சீமான்கிட்ட சொன்னேன், பங்காளி உடனே சத்யராஜ் சார் தலைவருக்கு மாற்றுங்க, இது 100% ஒர்க் அவுட் ஆகும். தலைவர் உமனேஸ்வர்னா நீங்கள் தனியாக சீனே பண்ண வேண்டியதில்லை, அவர் வந்தாலே போதும், அவர் வந்து 100% அடாப்ட் ஆகணுன்னு. அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் படமாக நிறையா போட்டு பார்க்குறேன். ஏன்னா இந்த கதை முழுசாக சத்யராஜ் சார்னு எனக்கு மைண்டே செட் ஆகலை. சரி ஓகே, சத்யராஜ் சார்னா ப்ரொடியூசர் உடனே ரெடியாக கிடச்சிரும். அதுக்காக சத்யராஜ் சார் படமாக பார்த்து எனக்குள்ளே அந்த பாடி லாங்குவேஜ் ஏற்றிட்டு டைலாக் எழுதும்போது ஒரு பொண்ணு ஒத்த ஜடை போட்டால் 10th, ரெட்டை ஜடை போட்டால் +2, கூந்தலை முன்னாடி போட்டால் டீனேஜ், பின்னாடி போட்டால் மேரேஜ், கொண்டையை பெருசாக போட்டால் மாமியார், சிறுசா போட்டால் மருமக, கூந்தலை நக்கீரனை விட நம்ம தான் கண்ணு அதிகமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், நியாயமாக நமக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறேன் நானுங்க, அந்த கருமை வேண்டாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி அவர் ஸ்டைல்லே பேசுகிறேன், பேசி எழுதி அவர்கிட்ட போய் காசு சொல்கிறேன். அதை கேட்டேன்னா அவர் நடித்த மாதிரியே இப்போ அவர்கிட்ட போய் நடித்து காமிச்சா எடுக்கிறேன், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வணக்கம். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் குமாரபாளையம் சார், நாமக்கல் மாவட்டம் சார், குமாரபாளையம். மகிழ்ச்சி. இந்த உங்களோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் சார். நான் உங்களோட நிகழ்ச்சி எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நன்றி. நம்ம சக்தி சிதம்பரம் சார் பேசணும். வணக்கம், பேசுங்க பிரதர். சார் நீங்க வந்து இப்போ வந்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடி வந்து ரொம்ப பஞ்சம் சார். அதனால நீங்க வந்து தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு நகைச்சுவை படம் ஒன்று வந்து நீங்க கொடுக்கணும் சார். அதுவும் வந்து நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோவான சத்யராஜ் சாரை வச்சு நீங்க ஒரு காமெடி படம் பண்ணணுங்க சார். சரி, கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் பாருங்கள், யூடியூப்லாம் பாருங்கள். இப்போ பிரபுதேவா வச்சு ஜாலியோ ஜிம்கானான்னு ஒன்று பண்ணியிருக்கேன். ஃபுல் ஃபன். நம்ம சார்லி சாப்ளின் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி ஃபுல்லாக காமெடி. இல்லைங்க சார், நீங்க சத்யராஜ் சார் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால அவரை வச்சு ஒரு காமெடி படம் பண்ணலாம். ஒரு ஐடியா இருக்குது. ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் சட்டையர், அரசியலில் இதெல்லாம் சாதாரண அப்பா மாதிரி ஒரு டைட்டில் வச்சு ஃபுல்லாக அவரை வச்சு ஒரு ஃபுல் ஃபன் இப்போ பண்ணால் கூட ஒர்க். சத்யராஜ் சார் பேசினார், இது மாதிரி வெப் சீரிஸ் பண்ணலாமா தலைவா அப்படின்னு கேட்டார். சார் பார்ப்போம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக பண்ணுறேன் தலைவா. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க சார். நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த படம் பயங்கர ஹிட்டுங்க சார். தேங்க்யூ. கண்டிப்பாக பண்ணுவோம். மறுபடியும் பட்டையை கிளப்பிடலாம். சித்ரா சார், இப்ப சமீபத்துல இப்ப நீங்க சசிகுமார் சாரை வந்து ஒரு பேட்டி எடுத்திருந்தீங்க. அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து அவரோட வாழ்வியல் வந்து நம்ம இவ்வளவு எப்படி என்னன்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா அவரோட அந்த லைவ் வந்து அவர் லைவா அந்த பேசின விஷயம், நீங்க அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டு வாங்கின விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே அந்த பேட்டி வந்து நம்ம மறுபடியும் ஒன்ஸ் மோர் நம்ம திரும்பி பார்த்துட்டே இருக்க வைக்கிறாரு. உண்மைதான். இவ்வளவு இயல்பா நீங்களும் கேட்குறீங்க, அவரும் ரொம்ப இயல்பா பேசுறாரு. இல்லை, அவர் இயல்பாகவே பழகிறதுலேயே பார்த்தீங்கன்னா அது மாதிரி மனுஷன்தான் அவர். ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் என்ன மனசில் இருக்கோ அது அப்படியே கொட்டுற மாதிரி ஒரு மனுஷன் தான் அவர். அமீர் அண்ணனுக்கு அப்புறம் ஒரு இயல்பா ஒரு பேட்டி எடுத்தது நீங்க வந்து சசிகுமார் சாருங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் அந்த பேட்டி. அந்த நிகழ்ச்சி வந்து நான் இன்ன வரைக்கும் திரும்ப பார்த்துட்டே இருக்கிறேன். நன்றி. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. இதே மாதிரி நீங்க இன்னும் வந்து நிறைய நீங்க தமிழ் சினிமாவோட அந்த பெரிய முக்கியமான ஆட்களை வச்சு நீங்க பேட்டி எடுத்து அதை வந்து நாங்க பார்த்து ரசிக்கணுங்கிறது எங்களோட ஒரு
வேண்டியது. நிச்சயமா நிச்சயமா. நன்றி நன்றி. முதல் படத்திலே உங்களுக்கு சத்யராஜுக்கு செட் ஆயிடுச்சா? முதல் நாள் ஷூட்டிங்கில் பயங்கர செட் ஆயிடுச்சு. உங்களை பற்றி அவர் சொல்லும்போது மணிவண்ணன் டயலாக் எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்ரிஷியேட் நிறைய பண்ணான்னு பேட்டியில் கேள்விப்பட்டேன். சொல்லியிருக்காரு. ஆமாம், உங்களுக்கு மணிவண்ணன் பழக்கம் உண்டா? நல்ல பழக்கம் இருக்கு. அது மகாநடிகனில் நடிக்க வச்சிருப்பேன். டைரக்டர் சார், எனக்கு இந்த படத்துல ஏதாச்சும் ஒரு பஞ்ச் டயலாக் கொடுங்களேன். ஐயா ஊம வேஷம் போட கூட உங்களுக்கு எல்லாம் பஞ்சு டைலாக் வேணுமா? என்ன கேரக்டர் அதுக்கு தகுந்தபடி பேசுங்க. பஞ்சு டைலாக் அவர் முழுமையாக பயன்படுத்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆக்சுவலி அது கரெக்டாக செட் ஆகலை. அவரே என்ன சத்யராஜ் சார் உங்களை பற்றி அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஒரு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நல்லா இருக்குது, டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது தலைவா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் பெரிய கிரெடிட் தான் நமக்கு. சத்யராஜ் நீங்கள் பண்ண படங்களில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம்? எனக்கு ஃபஸ்ட்டு எண்ணமா கண்ணு தான், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்காரன், ம் மற்றதெல்லாம் மகாநடிகன். மகாநடிகன் பிடிக்கும். மகாநடிகன் வந்து ஒரு ஃபுல் ஃபார்மில் நிறைய டைலாக்காக எழுதி வச்சுருக்கேன் சார். இப்போ எப்படின்னா இப்போ கூட நான் வந்து எனக்கு என்னென்ன தோணுதோ இப்போ எழுதி வச்சுருவேன். அது ஏதாவது ஒரு படத்துக்கு யூஸ் ஆகும். அந்த கதைக்கு அதை தூக்கி அப்படியே போட்டு உள்ளே கொண்டு வந்துடுவேன். அந்த மாதிரி பல வருஷ கலெக்ஷன்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் கலெக்ஷன்ஸ். இது எல்லாத்தையும் கோர்த்து ஒரு கதையாக்கிட்டேன். அதான் மகாநடிகன். சின்ன சின்ன ஃபண்டாக இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஒரு மாலை மாதிரி தொடுத்தாச்சு. அந்த மாதிரி இப்போ அவ்வளோ இருக்குது என்கிட்ட கலெக்ஷன்ஸ். அது இன்னொரு படத்துக்கு தாங்கும். சத்யராஜ் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் ஹீரோன்னா பிரபுதேவாவை சொல்லலாம். ஆமாம் சார். குறிப்பாக சார்லி சாப்ளின் இன்னி வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடுகின்ற ஒரு படமாக அந்த படம் இருக்குது. அவரோடும் தொடர்ந்து நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. பிரபுதேவாவுக்கும் உங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்? பிரபுதேவா சார் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சார்லி சாப்ளின் கதை வந்து ரோஜா கமெண்ட்ஸில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி பிரபுதேவா சார் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் கதை பண்ணும்போது வந்து பிரபு சார், ஜெயராம் 2 பேர் தான். இப்போ காஜா அஹமதீன் சார்ட்ட சொல்கிறேன். அவர் வந்து பிரபுதேவா வச்சு பெண்ணின் மனதை தொட்டு, அள்ளித்தந்த வானம்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நான் கதை சொன்னோடனே இது 2 பேரும் ஓகே தான், ஆனால் இதில் ஒரு பிரபுதேவா உள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து பிரபுதேவா சாருக்கு கொஞ்சம் மாத்திரம் இதே மாதிரி தான் சத்யராஜுக்கு டிங்கரிங் மாதிரி பண்ணால் நல்லா வந்துருச்சு. நல்லா வந்தோடனே பிரபுதேவா சார்கிட்ட போய் சொல்கிறோம். அவர்கிட்ட ஃபஸ்ட்டு அவர் வீட்டில் போய் கதை சொல்ல போகும்போது இப்போ அப்படியே இந்த மாதிரி அப்படி பேசிட்டே இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஃபோனை இப்படி பார்த்துட்டு இருக்காரு. நான் அப்படியே பேசாமல் இருந்துட்டேன். சொல்லுங்க சார், நீங்கள் ஃபோனை கான்சன்ட்ரேட் பண்ணால் நான் எப்படி சார் கதை சொல்ல முடியும் சார்? என் கதையோட உங்களுக்கு ஃபோன் இம்பார்ட்டன்னு. எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. இப்போ தான் என்னமா கண்ணுன்னு ஒரு படம். என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னாரு. சார் அப்படி இல்லை சார், நான் இந்த கதையை வந்து நான் ஒரு வருஷமாக இந்த கதையோட வாழ்ந்துருக்கேன். நீங்கள் ஒரு மணி நேரம் கேட்க போகிறீங்க, இதை கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க சார்னு ஃபோனை கீழே வச்சிட்டார். சொல்லுங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் சொன்னேன். அப்புறம் அப்படி கொஞ்ச நேரம் நடக்கிறாரு. சார் ஒரு இடத்துல உட்காருங்க சார், நான் பின்னாடி நடந்து வந்தெல்லாம் சொல்ல முடியாது சார், நான் அப்படி தான் கதை கேட்க முடியும் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மைண்ட் செட் ஆகிடுச்சு. அப்படி இன்டர்வல் வரைக்கும் சொன்னேன். இன்டர்வல் கேட்டு முடித்தோடனே சக்தி இந்த படம் நம்ம பண்ணுறோம், செகண்ட் ஹாஃபே எனக்கு கேட்கல, நல்லா இருக்குது அப்படின்னு காஜா அஹமதீன் ஃபோன் பண்ணி சூப்பராக இருக்குங்க இந்த படம் பண்ணுறேன் சார். செகண்ட் ஹாஃப் இல்லை எனக்கு தெரியும், நான் கேட்டுக்கிறேன், இப்போ எனக்கு ஒரு இது இருக்குது, பட் ஐ வில் டூ கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அன்னைக்கு ஆரம்பித்த நட்பு கிட்டத்தட்ட 22 வருஷமாக அவர் என்ன பர்சனலாக என்னன்னாலும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுற அளவுக்கு அவரோட பர்சனல் எல்லா சைடுமே என்கிட்ட வந்து முக்கியமான விஷயம்லாம் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்பாரு. அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குது. வடிவேலுக்கு உங்களுக்குமான வாய்ப்பு சார்? வடிவேல் வந்து இப்போ கூட நைட்டு 1 மணி நேரம் ஃபோன் பண்ணி பேசல. பிரபுதேவா வடிவேலு ஒரு பேய் அப்படி ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன். சும்மா இவ்வளோதான் சொன்னேன், கதை நல்லா இருக்குடி சொல்ல, இன்னும் கதையே சொல்லலைங்க அப்படி. நிறைய ஷூட்டிங் லேட்டாக வருவார் அப்படி இல்லை, அது மாதிரி 2-3 வாட்டி எனக்கு நடந்திருக்கு. செம்ம கோவத்தில் இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, கார் வந்து நிற்கும், அந்த டவல் எடுத்து அந்த டிரைவரை நின்று அடிப்பார். லாரன்ஸோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எங்கே அமைஞ்சது? சண்டைன்னு ஒரு படம் சுந்தர்சியோட பண்ணேன். அந்த படம் பார்த்துட்டு லாரன்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.